या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः विनिरु குருநாதாளுடைய சதாப்தி நடக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த போதே மகாயாகம் பண்ணணும்னு ஒரு எண்ணமானது தோணுது. பெரியவாள்கிட்ட போய் காமாட்சி அம்மன் கோவிலில் எங்களுக்கு இது மாதிரி பண்ணி அம்பாள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னபோது, ஏகாந்தமாக இருக்கணும் உங்களுக்கு மகாயாகத்துக்கு. கோவிலில் இப்போ ரொம்ப மார்கழி மாதத்துலலாம் ஐயப்ப கும்பல்லாம் ஜாஸ்தி இருக்குது, இத்தனாலாம் நிறையா வந்துட்டுருக்கா, ஏகாந்தமாக அவங்களால பண்ண முடியாது, கோரிக்கையில் வச்சுங்கோ அப்படின்னார். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி பார்த்தோம், மாமாவும் மணி மாமாவும் இந்த இடத்த சுற்றி காமிச்சார். எல்லா இடத்தையும் இதை வர ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் நமக்கு இதை நடத்துறதுக்கு கிடச்சிருக்கவே முடியாது. ஏன்னா குருநாத தீர்மானம் பண்ணிட்டா இங்கே நடக்கணும் அப்படின்னு. இப்போ ரீசண்டாக பெரியவாள்கிட்ட போய் பத்திரிக்கைலாம் வந்ததுக்கப்புறம் போய் சமர்ப்பணம் பண்ணி ஹைதராபாத்துக்கு போய் கொடுத்துட்டு வந்தோம். இங்கே போய் கொடுத்த உடனே என்ன காரியக்கிரமம் அப்படின்னு கேட்டார். இது மாதிரி மகாயாகம் பண்ணலான்னு சொல்லி விஷயங்களை சொன்னோம். பலஜி இது மாதிரி விஷயம் சொல்லி மகாயாகம் பண்ணணும்னு போய் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன காரியக்கிரமம்னு கேட்டதில் இதையும் சொன்னோம். மகாயாகத்தினுடைய விஷயங்களை சொல்லி இதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு. அப்போது சதஸ் வச்சிருக்கேன் அப்படின்றதையும் சொன்னோம். யார் யார் பேச போகிறான்னு கேட்டார். பெரியவாளை கேட்டது. சம்ஸ்கிருத காலேஜிலேருந்து சாஸ்திரிகள்லாம் கூப்பிட்ருக்கோம். மணி டிராவிடன்னா அவர் என்ன இருக்கார். கோடா சாஸ்திரியில் சிஷ்யெல்லாம் எல்லாரும் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னோம். கோடா சாஸ்திரியில் பசங்க 2 பேர் இருக்காளே, அவளை கூப்பிட்டேலான்னு கேட்டார். அவள் இல்லாமல் இருக்காது, சதஸ் நிச்சயமாக கூப்பிட்ருக்கோன்னு சொன்னோம். அந்தளவுக்கு பெரியவாளுடைய மனசில் நமக்கு ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பெரிய பாக்கியம். கோடா சாஸ்திரிகளும் நம்ம அம்மா பூஜை பண்ண ஆரம்பித்து இந்த இடத்துல எவ்வளோ வருஷமாக சகஸ்ரநாம பாஷ்யம், திஷதி பாஷ்யம், நாங்கள்லாம் சின்ன குழந்தைகள், நான் பாலாஜிலாம் 12-14 வயசு, அவர் 12 வயசு, நான் 14 வயசு வரும்போது 8 வயசுல என்ன வந்துன்றார். எனக்கெல்லாம் 14 வயசில் மந்திரோபதேசங்கள்லாம் ஆச்சு. சாருக்கெல்லாம் 21 நாள் அவருடைய குருவோட அவர் இருக்கிறதுக்கு ஒரு சக்கியம் கிடச்சிது, அந்த டைம் பாக்கியம் கிடச்சிதுன்னு சொல்லுவார். எனக்கெல்லாம் விளையாட்டிலேயே ஒரு 10 வருஷம் போயிடுது. விளையாட்டாக உபாசனை சொல்லி கொடுத்துருந்தா குருநாதா. சாஸ்திரிகளை கூப்பிட்டு பல விஷயங்கள், பாவனோபனிஷத் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் விவேக சூடாமணி பூரா சொல்லி கொடுத்துருக்கார். பஞ்சதசி கிரந்தம் சொல்லி கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் சூத்திரம், இந்த சூத்திரங்களும் சொல்லி வச்சார். ஒரு பூஜையிலையும் சக்தி மகிம்னா ஸ்தோத்திரம் சொல்லி சார் அந்த இடத்துல ஒரு பூஜையிலையும் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி சக்தி மகிம்னா ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுப்பார். அவர் காட்டின கருணை அப்படின்னா குருநாதா எல்லா விஷயங்களும் சொல்கிறதுக்கு நிச்சயமாக 2 பேரும் தம்பதியாக தான் வருவா. குமாரி மாமியும் சாஸ்திரிகளும் ஒரு வாட்டி கூட தனியாக பார்த்ததே இல்லை, தம்பதியாக தான் கிளாஸுக்கே வருவா. அது மாதிரி இருந்து எனக்கு தெரிஞ்சு 30 வருஷம் அவர்கிட்ட பாடம் கற்றுருக்கோம். 30 வருஷத்துக்கு மேலே அவர்கிட்ட தேனாம்பேட்டில் கிளாஸ் நடக்கும். அம்மா குருநாதா ரொம்ப அசக்தமாக ஆனதுக்கப்புறம் தான் அப்போ கூட அவர் நடத்தின்னு இருந்தது. பரசுராம கல்பசூத்திரம் நடத்தின்னு இருந்தார். கடைசியில் அம்மாவோட விதேகத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பாக்கி இருந்தது, அதை சாஸ்திரிகள் தனியாக சொல்லி பூர்த்தி பண்ணார்.
அது மாதிரி சூத்திரங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு குழந்தைகளுக்கு எப்படி தேவையோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டே வந்தார். எங்கள் குருநாதா எதை பண்ணாலும் ஒரு சின்ன மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணும்னா கூட குருநாதா குருநாதா சார் சார் சொல்லிகிட்டே இருப்பா. அந்த ஒரு பக்தி, குரு பெயரில் இருக்கக்கூடிய ஒரு பக்தி, அதெல்லாம் அவள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவள் இருந்து காமிச்சிருக்கா. அதில் ஏதாவது ஒரு 1% நமக்கு வந்தால் கூட அவன் எங்கேயோ தூக்கிடும் நம்மளை. அதை மாதிரி இந்த மகாயாகம் அப்படின்னு பண்ணணும்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் விதானங்கள்லாம் நிறையா விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னு வந்துட்டு இருந்தோம். முக்கியமாக சாரமாக இதில் சொன்னால், இப்போது அன்னபூர்ணாக்கா அந்த புஸ்தகம் ஸ்லோகம் பார்த்துட்டு சொன்னா இல்லையா, பரமானந்த தந்திரத்தினுடைய ஒரு பாகத்தை எடுத்து அவளை கொடுத்துருந்தார். பாலாஜி தான் கொடுத்துருக்கார். நம்மலாம் பேசிகிட்டு இருந்த விஷயம் எப்படி பண்ணணும் என்னன்ற காரியக்கிரமங்கள் பேசும்போது ரொம்ப சாதாரணமாக விஷயமா தெரியலையே, ஆசைப்படுறோமே, இது மாதிரி ஒரு பெரிய மகாயாகம் அப்படின்றத ஆசைப்படுறோமே, ஒரு நாளில் தான் நடத்திக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு கால் எடுத்து வச்சா தூக்கி விடுறா குருநாதா. முக்கியமாக இதில் சாரதமமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி பாலாஜி சொல்லி பூர்த்தி பண்ணுவார். சாரதமம் அப்படின்னா இதில் குரு பக்தி தான். குருவுக்கு இந்த மாதிரி ஒரு சென்டனரி அப்படின்ற சந்தர்ப்பத்தில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சரியான ஒரு காரியம்தான் இது. மகாயாகம்ன்றது யஜ்யங்களுக்கு எப்படிலாம் நம்ம வந்து யஜ்யாதிகள் பண்ணுறோமோ, சோமயாகம், வாஜபேயம் அப்படின்னுலாம் யஜ்யாதிகள் எப்படி பண்ணுறோமோ, அது மாதிரி உபாசனையில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு யாகம் அப்படின்னா அது மகாயாகம். பஞ்சதேவதையினுடைய ஆராதனை, இவைகள் எல்லாம் எங்கே போய் பரியவசானம் ஆறுது அப்படின்னு பார்த்தா குருநாதாவில் தான் போய் பரியவசானம் ஆறுதுன்னு நல்லா தெரிகிறது. பஞ்ச தேவதைக ரூபமாக பஞ்ச விதங்களாக பார்த்துன்னு வந்தாலும் பஞ்சதிசை மந்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சாரதமமான ஒரு விஷயத்தை இதில் சாரமாக வச்சுருக்கா அப்படிங்கிறதையும் அவளே எங்களுக்கு சொல்லி காமிச்சு புரிய வச்சுருக்கா. வரிவசியா ரகசியம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதும் கோடாசாஸ்திரில் இந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கார். 15 விதமான அர்த்தங்களில் ஒரு அர்த்தத்தில் முதல் அக்ஷரமாக இருக்கக்கூடிய ககாரமானது பிரம்மாவை குறிக்கிறது. 2வது அக்ஷரமானது வாமா அப்படின்னு சொல்லக்கூடிய வாமாஜேஷ்டா ரௌத்ரியில் பிரதமமாக இருக்கிறது. 3வது அக்ஷரமாக இருக்கக்கூடியது, முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய 3வது அக்ஷரமானது விஷ்ணுவை சங்கேதமாக சொல்கிறது. அதனுடைய 4வது அக்ஷரமானது ஜேஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய சக்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 5வது அக்ஷரமானது ஹிருல்லேகை. இந்த ஹிருல்லேகையானது இஹ் இரு ஈ இம் அப்படின்னு இருக்கக்கூடிய 4 சவுண்ட்ஸாக சப்தங்களாக அது தெரிகிறது. அதில் இருக்கக்கூடிய முதல் 2 இஹ் இர்ன்னு சொல்லக்கூடிய ரேபம், அர்த்த ரேபகாரம், ஹகாரத்தினுடைய அர்த்த ஹகாரம், அதனுடைய அர்த்த ரேபம், இது ரெண்டும் சேர்ந்து சிவனும் சக்தியுமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஆக பிரம்மா விஷ்ணு ருத்ரன் வாமா ஜேஷ்டா ரௌத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 தத்துவங்களையும் பிரம்மா விஷ்ணு ருத்ரால் அவளுடைய சக்தியாக இருக்கக்கூடிய வாமா ஜேஷ்டா ரௌத்ரி அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 சவுண்டு இருக்கு, இ இம் அப்படின்னு பாக்கி இருக்கு. ஹிருல்லே கையில் இருக்கக்கூடிய இஹ் இரு போக பாக்கி இருக்கக்கூடிய இ இம் அப்படின்னு இருக்கு. அது என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரால் வாமாஜேஷ்டா ரௌத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தினுடைய சமஷ்டி ரூபமாக சாந்தாம்பிகா சமேத ஸ்ரீ காலாக்னி ருத்ரஹ அப்படின்னு காமிக்கிறார். அப்போது இதை வந்து பிரதகா தனித்தனியாகவே ஒரு நாமாவாகும், ஒரு அக்ஷரத்தையுமே தனித்தனியாக நாமாவாக சொல்லலாம்னு நாம ரூபார்த்தம்னே ஒன்று சொல்லியிருக்கார் வரிவசியால். நாமைக தேசார்த்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வேறு சொல்லியிருக்கார். அது திருஷதியில் சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரமுமே நாமைக தேசார்த்தம், அந்த நாமத்தினுடைய ஒரு ஏக தேசம்தான் இது
அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கார். அதில் வாமாஜேஷ்டா ரௌத்ரியினுடைய சக்தியையும் சேர்த்துண்டு பிரம்மா விஷ்ணு ருத்ராள் அப்படின்னு சொல்கிறத தனித்தனியாக பிரதக் பிரதக்காகவும் காமிச்சு அவைகளுடைய சமஷ்டி ரூபமாக ஈ இம் அப்படின்னு சொல்லக்கூடிய காமகலையாக காமிச்சு அது இதனுடைய சமஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய சாந்தாம்பிகா சமேத ஸ்ரீ காலாக்னி ருத்ரஹ அப்படின்னு காமிக்கிறார். இந்த பிரயோகத்திலையும் பார்த்தோம்னா இந்த மேலே ஒரு கலசம் வச்சுருக்கோம் பாருங்க, இங்கே கீழே வச்சுருக்கிற 5 கலசத்துக்கு தவிர மேலே ஒரு கலசம் ஒன்று இருக்குது. அது சாந்தாம்பிகா சமேத ஸ்ரீ காலாக்னி ருத்ரஹன்னு ஆவாகனம் பண்ண சொல்கிறார். சரி, முதல் கூட்டமாக எடுத்து 2வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தினுடைய 2வது கூட்டத்தில் முதல் அக்ஷரமாக இருக்கக்கூடிய ஹகாரத்தை பிரம்மாவாகவும் 2வது அக்ஷரமாக இருக்கக்கூடிய சகாரத்தை வாமா அப்படின்னு காமிச்சிட்டார். திருப்பி ஹகாரம் வருது, 2வது வாட்டி ஹகாரம் வருது. 2வது வாட்டி வரக்கூடிய ஹகாரத்தை அதுலேருந்து பிரித்து 3வது கூட்டத்தில் சேர்த்துருங்கன்னு சொல்லி ஒரு சூத்திரத்தை காமிச்சிருக்கார் அந்த இடத்துல. ஸோ அந்த அக்ஷரத்தை தனியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா ககாரம் தான் அடுத்தது வரும். அந்த ககாரமானது விஷ்ணுவை குறிக்கிறது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அது அடுத்த அக்ஷரமாக இருக்கக்கூடிய லகாரமானது ஜேஷ்டா அப்படிங்கிற தேவதை அதை குறிக்கிறது. 3வது பாக்கி இருக்கக்கூடிய அக்ஷரமானது ஹிருலேக தான் பாக்கி. அது பூர்வவத்து முதல் இதுக்கு சொன்ன மாதிரி, முதல் கூட்டத்தில் சொன்ன மாதிரி இஹ் இருங்கிறது சிவனும் ரௌத்ரியமாக எடுத்து அப்படின்றத காமிச்சிட்டார். பாக்கி இருக்கக்கூடிய இ இம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய காமகலையானது சமஷ்டி ரூபமாக இருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சிட்டார். இந்த ஹகாரத்தை 2வது கூட்டத்தில் வரக்கூடிய 2வது ஹகாரத்தை விட்டோமே, அதை 3வது கூட்டத்தில் சேர்த்தோம் அப்படின்னா அது முதல் அக்ஷரமாக வச்சுட்டோம் அப்படின்னா 2வது கூட்டத்துக்கும் 3வது கூட்டத்துக்கும் பேதமே இல்லை, அதே தான். அப்போது 2வது கூட்டத்துக்கு சொன்ன அதே அர்த்தம் தான் அதுக்கும் அப்படின்னு அர்த்தம் காமிச்சிருக்கார். இப்படியாக சுத்த பஞ்சதசி மந்திரத்தையே வாமாஜேஷ்டா ருத்ரி பிரம்மா விஷ்ணு ருத்ரால் அதனுடைய சமஷ்டி ரூபம் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இதனுடைய மொத்தமாக 15 அக்ஷரத்தினுடைய மொத்த அக்ஷரமுமாக சேர்ந்தும் ஒரே அர்த்தமாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம்னா குருநாதால்னு புரிஞ்சுக்க வேண்டியதான், ஆத்மஸ்வரூபம்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். பாவாத்வைதம், பாவத்தில் அத்வைதமாக இருக்கலாம், ந குருணா அப்படின்னு சொல்லிவிட்டார். இருந்தாலும் தத்துவரூபமாக பாவிக்கும் பொழுது 4 ஆத்மஸ்வரூபமாக தான் குருநாதால் தியானிக்கணும். ஆனால் பிரத்யட்சமாக நேராக பார்க்கும் பொழுது பேதமாகத்தான் பார்க்கணும், நமஸ்காரம் பண்ணித்தான் ஆகணும், அப்போ தான் ஞானமானது சித்திக்கும். இருந்தாலும் மந்திரங்கிறது வேறு இல்லை, 4 ஆத்மஸ்வரூபமானது வேறு இல்லை, பரதேவதை சொல்லக்கூடிய தேவதையானது வேறு இல்லை, குருநாதால்னு சொல்லக்கூடியவா தேவதையே தவறையோ மந்திரத்தை தவறையோ வேறு இல்லை அப்படிங்கிறத பிரத்யட்சமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவோ உபாசனைகள் இருந்தாலும் அதை இந்த மாதிரியான மகா யாகங்களில் பண்ணும் பொழுது பிரதக்காக தனித்தனியாக நமக்கு தெரிகிறது. ஆக கலெக்டிவாக இந்த யாகத்தினுடைய லட்சியம் அப்படின்னா நம்ம கற்றுன்றதை குருநாதாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய பாக்கியம். இதை விட ஒரு பாக்கியம் நமக்கு அவளுக்கு கொடுத்த வித்தியையை, அவள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வித்தியையை திருப்பி அவளுக்கே சமர்ப்பணம் பண்ணுறது தவிர வேறு எதுவும் நம்மளால் வேறு ஒன்றையும் கிருத்தக்கியத்தை காமிக்கவே முடியாது. நம்ம குருநாதாளுக்கு ரொம்ப பிடிச்சவர் கோடா சாஸ்திரிகள். ஏன்னா பார்த்தாலே அப்படியே ஒரு உடனே பிரசன்னமாகிடுவார். சாஸ்திரிகளுக்கும் அதே மாதிரி உண்டுங்கிறது எங்களுக்கு பழகின ரீதியில் எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவர் இவ்வளோ பேரை இவ்வளோ அழகாக தயார் பண்ணி அவருடைய சிஷ்யர்கள் அவருடைய பிரசிஷ்யர்கள் எல்லாரும் பார்க்கும்போது பரம்பரை அப்படியே அவிச்சின்னமாக போயின்னு இருக்கு அப்படிங்க பார்க்கும்போது எங்கள் குருநாதா இன்றைக்கி பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாள். அந்த மாதிரி இது அவிச்சின்னமாக மேலே மேலே நடந்துன்னு இருக்கணும். குருநாதாருடைய பிரசாதத்தினால எல்லாரும் ஆனந்தமாக அந்த சம்பித் ரூபத்தை ஞான ரூபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு குருநாதாருடைய கடாட்சமானது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கே வந்திருக்கிறவா எல்லாருக்கும் எங்களால் முடிஞ்ச ஒரு கைங்கரியம் ஒரு கௌரவிக்கணும் அப்படின்னு இருக்கும். அது கொஞ்சம் அவசியம் ஏற்றுக்கணும். பாலாஜி தேங்க்ஸ் சொல்லி பூர்த்தி பண்ணுவார்.